ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம், கர்த்தரோடு கூட நடந்த சீஷர்கள் தங்கள் வாழ்க்கையில் பல தருணங்களில் தோற்று போனார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஜெயிப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் உங்களையும் ஜெயிக்கத்தான் அழைத்திருக்கிறார். ஆனால் பாருங்கள், பல சமயத்தில் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது அநேக சமயத்தில் குறுக்கிட்டு விடுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, குடும்ப வாழ்க்கையில் தோல்வி, வேலை ஸ்தலத்தில் தோல்வி, ஜெப வாழ்க்கையில் தோல்வி, பரிசுத்த வாழ்க்கையில் தோல்வி என்று சொல்லி அநேக விதமான தோல்விகள் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் குறுக்கிட்டு கொண்டிருக்கிறது. இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற காரியம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடந்த சீஷர்கள், நேரடியாய் ஆண்டவரிடத்தில் பயிற்சி எடுத்துக்கொண்ட சீஷர்களை குறித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். நேரடியாய் நம்முடைய ஆண்டவரிடத்திலேயே பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள். சில பேர் வேதாகம கல்லூரியை முடித்துவிட்டு வரும் பொழுது அவர்கள் சில பேர் சொல்லுவார்கள், நான் இந்த கல்லூரியில் படித்தேன், இப்படிப்பட்ட வேதாகம கல்லூரியில் நான் படித்தேன் என்று சொல்லி சில பேர் மிக சந்தோஷமாய் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம். காரணம் என்னவென்றால், அந்த இடத்தில் அருமையான போதனைகள், அருமையான விதத்தில் அவர்களை பயிற்சி செய்து ஊழியத்திற்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி அனுப்புகிற விதம் இதெல்லாம் மிகவும் வித்தியாசமாய் இருக்கும். அதனால் அவர்கள் மிக சந்தோஷமாய் சொல்லுவார்கள். ஆனால் சீஷர்களை சற்று பாருங்கள், நேரடியாய் ஆண்டவரிடத்திலேயே என்ன செய்தார்கள்? பயிற்சி எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு பயிற்சியாக இருக்கும். எவ்வளவு பாக்கியம் பெற்ற ஒரு சீஷர்கள். ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை அருகிலிருந்து பார்த்தவர்கள், ஆண்டவருடைய விசுவாச வாழ்க்கையை, அவர் ஊழியம் செய்கிற காரியங்களை ஒவ்வொன்றையும் அருகிலிருந்து பார்த்து ரசித்த சீஷர்கள். ஆனால் பல சமயத்தில் சீஷர்கள் அநேக காரியங்களில் தோற்று போனார்கள், அநேக விஷயங்களில் தோற்று போனார்கள். இந்த நாளில் நாம் என்ன கற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்றால், தோற்று போன சீஷர்கள் எப்படி ஆண்டவருக்கென்று மகிமையான காரியங்களை செய்தார்கள். முதலில் அவர்கள் தோற்று போன இடத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். அதன் பின்பாக அவர்களை கர்த்தர் பயன்படுத்தின விதத்தை பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போய், அல்லது உங்கள் குடும்ப வாழ்க்கையில் தோற்று போய், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோற்று போய் தேவ சமூகத்தில் வந்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலில் பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட நடந்து சென்ற சீஷர்கள் எந்த இடங்களிலெல்லாம் தோற்று போனார்கள் என்பதை பாருங்கள். முதலில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அநேக சமயத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடந்து வந்த சீஷர்கள் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் காணப்பட்டார்கள். ஆண்டவர் ஒன்றை சொல்ல, ஆனால் அவர்கள் வேறொன்றை நினைக்கிறார்கள், வேறொன்றை செய்ய துவங்கி விடுகிறார்கள். ஆண்டவர் ஒரு காரியத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார், ஆனால் அதை புரிந்து கொள்ளுகிற பக்குவம் கூட அந்த சீஷர்களுக்குள் இல்லாமல் இருந்தது. எடுத்து வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 14வது வசனம். சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வர மறந்து போனார்கள். படவிலே அவர்களிடத்தில் ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. ஒரு அப்பம் மாத்திரம் இருந்தது. படவில் ஏறிவிட்டார்கள், ஆண்டவரோடு கூட பிரயாணத்தை துவங்கிவிட்டார்கள். ஆனால் பையை ஆராய்ந்து பார்த்த பொழுது எத்தனை அப்பம் தான் இருந்தது? ஒரே ஒரு அப்பம் தான் இருந்தது. எண்ணிக்கை உடனே துவங்கிவிட்டது. 12 பிளஸ் ஆண்டவர் இயேசு மற்றும் 13 பேர் இருக்கிறோமே, ஒரே ஒரு அப்பம் தானே இருக்கிறது, இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சிந்திக்க ஆரம்பிக்கிறார்கள். நடந்தது என்ன பாருங்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று. இந்த சமயம் பார்த்து ஆண்டவர் ஒரு காரியத்தை பேசுகிறார். எதை குறித்து பேசுகிறார்? பரிசேயருடைய புளித்த மாவை குறித்தும் ஏரோதுடைய புளித்த மாவை குறித்தும் எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லி ஆவிக்குரிய காரியங்களை குறித்து கர்த்தர் பேசுகிறார். பரிசேயருடைய உபதேசத்தை குறித்தும் ஏரோதின் காரியங்களை குறித்தும் நீங்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசும் பொழுது சீஷர்கள் என்ன நினைக்கிறார்களாம் பாருங்கள், வாசியுங்கள். அதற்கு அவர்கள், நம்மிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியால் இப்படி சொல்லுகிறார் என்று. நம்மிடத்தில் அப்பம் இல்லாதனால தான் என்ன சொல்றார் ஆண்டவர், இப்படி சொல்றாரு போல இருக்கு.
அடட, எப்படி குத்தி காட்டுறாரு பாரியா இந்த ஆண்டவர். 13 பேர் படகுல போறோம், ஒரே ஒரு அப்பத்தை மாத்திரம் எடுத்துட்டு வரீங்களே, இது எந்த வகையில கரெக்ட், இது எது சரியா இது அப்படின்னு சொல்லி நேரடியா கேட்காம எப்படி மறைமுகமா நம்மளை குத்தி காட்டுறாரு பார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சீஷர்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறார்களாம். தொடர்ந்து வாசியுங்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? ஆண்டவர் ஒரு காரியத்தை சீஷர்களிடத்தில் கேட்கிறார். நான் புளித்த மாவை குறித்து, உபதேசத்தை குறித்து நான் பேசுகிறேன், அவர்களுடைய துருபதேசத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஆனால் என் சீஷர்கள் அப்பங்களை கொண்டு வராததை குறித்து ஆண்டவர் பேசுகிறார் என்று நினைத்துக் கொள்ளுகிறார் என்று சொல்லி, இன்னும் நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறது என்ன, இன்னும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி முந்தின காரியங்களை சற்று நினைவுபடுத்துகிறார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் நான் பிட்ட பொழுது எத்தனை பேர் போஷிக்கப்பட்டார்கள் என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். உடனே சீஷர்கள் சொல்லுகிறார்கள், 5000 பேரை போஷித்தீர். மீண்டும் ஆண்டவர் இன்னொரு கேள்வியை கேட்கிறார். 7 அப்பங்களையும் சிறு மீன்களையும் நான் பிட்ட பொழுது எத்தனை பேரை போஷித்தேன் என்று கேட்கிறார். 4000 பேரை போஷித்தீர் என்று சொல்லுகிறார்கள். உடனே ஆண்டவர் கேட்கிறார், 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரையும் 7 அப்பங்களை கொண்டு 4000 பேரை நான் போஷித்தேனே, ஒரு அப்பத்தை கொண்டு உங்கள் அத்தனை பேரை என்னால் போஷிக்க முடியாதா? இந்த அளவுக்கு நீங்கள் சிந்திக்காமல் இருக்கிறீர்களே, இந்த அளவுக்கு நீங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கோபித்துக் கொள்ளுகிறார், மனத்தாங்கள் அடைய ஆரம்பிக்கிறார். சற்று யோசித்து பாருங்கள், கிறிஸ்துவோடு கூட இணைந்து நடக்கிற சீஷர்கள், ஆண்டவருடைய அடிச்சுவடுகளை அப்படியே பின்பற்றுகிற சீஷர்கள், அவர் எந்த இடத்திற்கு போனாலும் அவரை பின்பற்றுகிற சீஷர்கள், அவர் மலை மேல் ஏறி சென்று ஜெபிக்க போவார் என்றால் சீஷர்கள் கீழே இருந்து அமர்ந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர் அற்புதங்களை செய்யும் பொழுது அருகில் இருந்து அத்தனை காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிற சீஷர்கள், 5 அப்பத்தையும் 7 அப்பங்களையும் பிட்ட பொழுது எத்தனை பேரை அவர் போஷித்தார், எவ்வளவு ஆச்சரியமான விதத்தில் அவர் ஜனங்களை திருப்தி ஆக்கினார் என்ற காரியங்களை கண்ணார கண்ட சீஷர்கள். ஆனால் இப்பொழுது எதையும் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. உடனே ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், இன்னும் நீங்கள் சிந்திக்கவில்லையா, இன்னும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவில்லையா என்று கேட்கிறார். தோற்று போன சீஷர்கள் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியத்தை அது எதற்காக சொல்லுகிறார் என்பதை கூட அவர்கள் புரிந்து கொள்ள முடியாத ஒரு மனநிலையில் காணப்பட்ட சீஷர்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் பல சமயத்தில் ஆண்டவர் சொல்லுகிற காரியங்களை தேவ ஜனங்கள் சரியாய் புரிந்து கொள்வதில்லை. ஆண்டவர் ஒரு ஆலோசனையை சொன்னால் அவர்கள் அதை தங்களுடைய மனதில் நிறுத்திக் கொள்வதில்லை, அல்லது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை வேறு விதமாய் புரிந்து கொள்வது. சீஷர்கள் என்ன செய்தார்களோ அதேதான் நாமும் பல சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறோம். தோல்வி அடைந்த சீஷர்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை சரியாய் புரிந்து கொள்ள முடியாத சீஷர்கள் அருகில் தான் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மிக அருகில் இருக்கிறவர்கள், முதல் வட்டத்தில் இருக்கிறவர்கள் அவர்கள்தான், ஆண்டவரோடு கூட நெருக்கமாய் இருக்கிறவர்கள். ஆனால் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை. இன்றைக்கு தேவ ஜனமே, நீங்களும் கர்த்தரோடு கூட இணைந்து நிற்கிறீர்கள், மிக அருகில் நிற்கிறீர்கள். நமக்குள் ஆண்டவர் இருக்கிறார், ஆனால் பல சமயத்தில் கர்த்தர் சொல்லுகிற காரியங்களை நாம் உணர்ந்து கொள்வது இல்லை, நம்முடைய ஆவியில் நாம் புரிந்து கொள்வது இல்லை. கர்த்தர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்த்து பேசுகிறார் என்பதை நாம் விளங்கிக் கொள்வது இல்லை. அன்றைக்கு சீஷர்களை பார்த்து கேட்ட அதே கேள்வியை தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மிடத்திலும் கேட்கிறார். நீங்கள் இன்னும் சிந்தியாமல் இருக்கிறது என்ன, இன்னும் நீங்கள் உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். 8வது அதிகாரம் 17வது வசனம். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? சீஷர்களுடைய கவனம் அத்தனையும் எதன் மீது தான் இருக்கிறது? தங்களிடத்தில் இருக்கிற குறைவின் மீது தான் இருக்கிறது. அப்ப குறைவின் மீது மாத்திரம்தான் கவனம் இருக்கிறதே தவிர ஆண்டவருடைய உபதேசத்தின் மீது அந்த கவனம் இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அந்த உட்கருத்து என்ன என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் தேவ ஜனங்கள் பல சமயத்தில் பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டு கொண்டிருக்கும், ஆனால் அவருடைய கவனம் அத்தனையும் அவருடைய குறைவுகள் மீது,
அவர்களுடைய தற்போதைய நிலையின் மீது மாத்திரம்தான் பதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் அவர்களுக்கு என்ன சொல்லுகிறார், என்ன ஆலோசனையை தருகிறார், எப்படிப்பட்ட காரியங்களை அவரிடத்தில் பேசுகிறார் என்பதை குறித்து அவர்கள் யோசிக்கிறது இல்லை. வேறு விதமாய் சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது சீஷர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்த ஒரு காரியம். ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்ல அவர்கள் வேறு விதமாய் அதை புரிந்து கொள்வார்கள். இன்னொரு இடத்தில் கூட பாருங்கள், ஆண்டவர் சொன்ன ஒரு காரியத்தை அவர்கள் எப்படி புரிந்து கொண்டார்கள் பாருங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 32 மற்றும் 33வது வசனத்தில் பாருங்கள். அதற்கு அவர், நான் புசிப்பதற்கு நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு உண்டு என்று சொல்லுகிறார். வாசியுங்கள். அப்பொழுது சீஷர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ என்றார்கள். யாராவது அவருக்கு போஜனம் கொண்டு வந்திருப்பானோ, அவங்களுடைய எண்ணம் பாருங்க, யாராவது அவருக்கு சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்களோ. ஆண்டவர் சொல்லுகிற ஆவிக்குரிய அர்த்தத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் என்ன பேசுகிறார் என்பதை சீஷர்களினால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் அருகில் இருக்கிற சீஷர்கள், மிக அருகில் இருக்கிறவர்கள், ஆண்டவருடைய ஜெபம் எப்படிப்பட்டது என்பது கூட அவர்களுக்கு தெரியும் பாருங்கள். காரணம் என்ன? அருகில் இருந்து அந்த ஜெபத்தை கேட்கிறவர்கள், ஆண்டவருடைய ஒவ்வொரு அசைவையும் அருகிலிருந்து கவனித்த சீஷர்கள். ஆனால் ஆண்டவருடைய காரியங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான குமாரனுடைய வெளிச்சத்துக்கு நேராய் வந்து விட்டோம். ஆண்டவருக்கு அருகில் நின்று கொண்டிருக்கிறோம், ஆண்டவரோடு கூட இணைந்து நடந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் பல சமயத்தில் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவருடைய சித்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார், என்ன என்னிடத்தில் பேசுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தோல்வி, நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி. அநேக காரியங்களில் தோற்று போகிறோம். அதிலும் விசேஷமாய் கர்த்தருடைய சித்தத்தை கூட புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. கர்த்தர் என்ன பேசுகிறார் என்பதை கூட விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு உணர்வற்ற நிலை தேவ ஜனங்களுக்குள் பல சமயத்தில் காணப்படுகிறது. இன்னொரு இடத்தில் பாருங்கள், இது உணர்வற்ற நிலையில் இருந்த சீஷர்கள். இன்னொன்று பார்ப்பீர்கள் என்றால் அவர்களுடைய விசுவாசத்தில் ஏற்பட்ட தோல்வியை பாருங்கள். சீஷர்களுடைய ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அநேக இடங்களில் அவர்கள் தோற்று போனார்கள், தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். தோல்வியின் மீது தோல்வி, ஒவ்வொன்றாய் தோற்று கொண்டிருக்கிறார்கள். உபதேசத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. இந்த இடத்தில் நாம் பார்க்க போகிறோம், ஆண்டவர் விசுவாச வாழ்க்கையை சீஷர்களுக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் விசுவாசத்தில் தொடர்ந்து தோற்று போய் கொண்டிருக்கிறார்கள் சீஷர்கள். எடுத்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 38வது வசனம். கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? சீஷர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தையை பாருங்கள். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அக்கறை இல்லாதவரா இருக்கிறீரே. விசுவாசம் தோற்று போய்விட்டது சீஷர்களுக்குள்ள. ஆண்டவர் எழும்பி என்ன கேட்டாராம் பாருங்கள், வாசியுங்கள் தொடர்ந்து. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றால் என்ன அர்த்தம் என்றால், எப்படி உங்களால விசுவாசிக்க முடியாம இருக்க முடியுது? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்படி உங்களிடத்துல விசுவாசமே இல்லையே, இது ஆச்சரியமா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாராம். ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? நான் அருகில் தானே இருக்கிறேன், என்னுடைய பிரசனம் இந்த இடத்துல தானே தங்கி இருக்கிறது. என் பிரசனத்தை உணர முடியாத சீஷர்கள், என்னுடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள முடியாத சீஷர்கள், ஆனால் காற்றின் சீற்றத்தையும் புயலின் வேகத்தையும் கடலின் அலைகளின் கொந்தளிப்பையும் மாத்திரம் உணர்ந்து கொள்ளத்தக்க இருதயம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையை உணர்ந்து கொள்ள அவர்களுக்கு முடியவில்லையே என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்தில் ஆதங்கப்பட்டுக் கொள்கிறார். பாருங்கள், சீஷர்களுடைய கண்களில் வெளிப்புறத்தில் நடக்கிற காரியங்கள் மாத்திரம்தான் தெரிகிறது. கடலின் கொந்தளிப்பு அவர்களுக்கு தெரிகிறது. அதுவும் அவர்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அந்த ஜெபத்தை பாருங்கள். ஆண்டவரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஒரு சில நெருக்கங்களின் மத்தியில் கடந்து போகும் பொழுது, பிரச்சனைகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பொழுது,
அநேக காரியங்கள் கொந்தளித்துக் கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜெபத்தை பாருங்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அறிக்கையை பாருங்கள். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார்? இப்படிப்பட்ட கொந்தளிப்பின் மத்தியில், இப்படிப்பட்ட காற்றின் மத்தியில் சீஷர்கள் தன்னை போல இளைப்பாற கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவர்களுக்கு ஒரு மாதிரியை காண்பிக்கிறார். விசுவாச வாழ்க்கையை தன்னுடைய சீஷர்களுக்கு கற்றுத் தருகிறார். ஆனால் சீஷர்கள் இயேசுவை போல இளைப்பாற கற்றுக்கொள்ளாமல் இளைப்பாறிக் கொண்டிருக்கிற ஆண்டவரையும் தட்டி எழுப்பிவிட்டு, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? கவலையற்ற ஒரு ஆண்டவராய் நீர் இருக்கிறீரே என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்கிறார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனையின் பொழுது உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற அறிக்கைகள் எப்படிப்பட்டது? நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த சமயத்தில் உங்கள் உள்ளத்திலிருந்து ஏறெடுக்கிற ஜெபம் எப்படிப்பட்டது? அது நீங்கள் விசுவாசத்தில் தோற்றீர்களா அல்லது ஜெயித்தீர்களா என்பதற்கு வெளியரங்கமான அடையாளம் பாருங்கள். ஆண்டவரே உமக்கு கவலை இல்லையா என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால், சீஷர்களைப் போல விசுவாச வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? தோற்று போயிருக்கிறோம் அர்த்தம். ஆண்டவர் எதிர்பார்த்தது என்ன? தன் சீஷரில் ஒரு மனிதனாவது எழும்பி நின்று காற்றையும் கடலையும் அதட்டி இருக்க வேணாமா? அல்லது நான் இளைப்பாறுகிறேனே அதே போல அவங்கள இளைப்பாறக்கூடாதா? ஒருவரிடத்திலாவது அந்த காரியம் பிரதிபலித்திருக்க கூடாதா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனால் ஒரு சீஷரிடத்திலும் அது ஏற்படவில்லை. யோசித்து பாருங்கள், இயேசுவோடு கூட நடக்கிற சீஷர்கள், இயேசு கிறிஸ்து எந்த இடத்திற்கு போகிறாரோ அத்தனை இடத்திற்கும் கடந்து போகிற சீஷர்கள், என் பின்னே வாருங்கள் என்று சொன்ன மாத்திரத்தில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவை முழுவதும் சார்ந்து கொண்டு பின்பற்றி வருகிற சீஷர்கள், ஆனால் விசுவாச வாழ்க்கையில் தோற்று போனார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறோம், ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் பல சமயத்தில் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் நாம் தோற்று போய் விடுகிறோம். பல சமயத்தில் அர்த்தமற்ற ஜெபங்களை ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறெடுத்து விடுகிறோம். அன்றைக்கு சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜெபம் ஒரு அர்த்தமற்ற ஜெபம். நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி அவர்கள் ஜெபத்தை ஏறெடுத்தார்கள். அங்கு சற்று யோசித்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், ஆண்டவருடைய சீஷர்களில் பெரும்பாலானவர்கள் மீன் பிடிக்கிற தொழிலை செய்கிறவர்கள் தான். ஒருவேளை அந்த படகு கவிழ்ந்திருக்கும் என்றால் மற்ற அத்தனை சீஷர்களும் தப்பி பிழைத்திருப்பார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு நிச்சயமா என்ன தெரியும்? நீச்சல் தெரிஞ்சிருக்கும். ஆனா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட தொழிலை செய்து கொண்டிருந்தார்? தச்சு தொழிலை செய்து கொண்டிருந்தவர். அவருக்கு நீச்சல் தெரிந்திருக்க சாத்தியக்கூறுகள் இல்லை. ஆனா மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா? அவங்க கேட்கிற கேள்வியை பாருங்க, நாங்க மடிந்து போவது. அப்ப படகு கவிழ்ந்ததுன்னா நாங்க மாத்திரம்தான் செத்து போவோம், உங்களுக்கு எதுவும் ஆகாது ஆண்டவரே. அவங்க ஜெபத்தை பார்த்தீங்களா? இன்னைக்கு பல சமயத்துல நம்முடைய வாயிலிருந்து இப்படிப்பட்ட அறிக்கை தான் வருது. பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் தேவ ஜனங்கள் கடந்து போகும் பொழுது, தேவனை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரோடு கூட நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகள், ஆனால் அவர்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற ஜெபம் விசுவாச வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போனதை காட்டுகிறது. சீஷர்களை பார்த்து ஆண்டவர் அதை தான் கேட்டார். மீண்டும் அந்த வசனத்தை வாசியுங்கள். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். ஏன் உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நீங்களும் நானும் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோமா? பிரச்சனைகள் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கும் பொழுது, நெருக்கத்தின் மத்தியில் நடந்து போகும் பொழுது இளைப்பாறுதல் என்ற ஒரு காரியம் நமக்குள் இருக்கிறதா? அல்லது அலைக்கழித்துக் கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோமா? மிகுந்த அலைக்கழிப்பு நமக்குள் இருந்து கொண்டிருக்கிறதா? தத்தளித்துக் கொண்டிருக்கிறோமா? பல சமயத்தில் தேவ பிள்ளைகளை உற்று கவனிக்கும் பொழுது இப்படிதான் நாம் பார்க்க முடியும். கடல் கொந்தளிப்பதை விட அவர்களுடைய கொந்தளிப்பு அதிகமாக இருக்கும் பாருங்கள். ஆனால் ஆண்டவர் பாருங்கள், தலையணை வைத்து நித்திரை செய்து கொண்டிருந்தார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? சகலமும் என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு, எதுவும் என்ன மீறி என்ன பண்ணாது, நடக்காது. இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன? அந்த இடத்துல ஆண்டவர் இளைப்பாறுகிறாரா? பிரச்சனையின் மத்தியில் இளைப்பாறுகிற ஆண்டவர், நானும் அப்படி இளைப்பாற கற்றுக்கொள்கிறேன். சகலமும் என் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அவருக்கு தெரியாம ஒன்றும் நடக்காது, நானும் இளைப்பாற கற்றுக்கொள்கிறேன். இதை கற்றுத்தர விரும்புகிறார் கர்த்தர். விசுவாச வாழ்க்கையை சொல்லித்தர விரும்புகிறார். விசுவாச வாழ்க்கையை தொடர்ந்து சீஷர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் சீஷர்கள் தோற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். மீண்டும் மீண்டும் தோல்வி.
இன்னொரு இடத்தில் கூட பாருங்கள், விசுவாசத்தில் ஏற்பட்ட தோல்வியை பார்க்கலாம். லூக்கா 9வது அதிகாரம் 41வது வசனத்தில் பாருங்கள். இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன்? எதுவரைக்கும் நான் உங்களோடு இருந்து பொறுமையாய் இருப்பேன்? ஆண்டவர் இந்த இடத்தில் பேசுகிற வார்த்தையை பாருங்கள். ஒரு மனிதன் ஓடி வந்து ஆண்டவரிடத்தில் சொல்லுகிறான், ஆண்டவரே, பிசாசு பிடித்த என்னுடைய மகனை நான் உம்முடைய சீஷர்களிடத்தில் கொண்டு வந்தேன், ஆனால் அந்த பிசாசை உம்முடைய சீஷர்களால் துரத்த முடியவில்லை என்று சொன்னவுடன் ஆண்டவருக்கு மிகுந்த மன ஆதங்கம். உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லி யாரை பார்த்து சொல்லுகிறார்? சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார். விசுவாசம் இல்லாமல் இருக்கிற மாறுபாடான சந்ததியே, நான் எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன் என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் அந்த பிசாசை அதட்ட அது ஓடி போக அந்த மகன் முழுவதும் சுகமடைகிறான். சீஷர்கள் தோற்று போனார்கள். ஆனால் அந்த இடத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அதே 9வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள், சீஷர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். வாசியுங்கள் 1வது வசனத்தை. அவர் தம்முடைய 12 சீஷரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதி உள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து, சகல பிசாசுகளை துரத்தவும் சகல வியாதிகளை சுகப்படுத்தவும் சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். 9வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் உங்களுக்கு தெரியும், சகல பிசாசு, எந்த பிசாசு இருந்தாலும் உன்னால தரத்த முடியும்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? சீஷருக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். ஆனா 40வது வசனத்துக்கிட்ட வந்து பார்த்துட்டா, ஒரு பிசாசை யாரால தரத்த முடியல? சீஷர்களால தரத்த முடியல. காரணம் என்ன? சீஷர்கள் ஆண்டவர் கொடுத்த அதிகாரத்தை சரியாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. விசுவாசத்தில் தோற்று போய் விடுகிறார்கள். கர்த்தர் சகலத்தை மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆனால் எத்தனை சமயம் நாம் விசுவாச வாழ்க்கையில் தோற்று போய் விடுகிறோம்? எத்தனை சமயம் நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் பிரச்சனைகள் வழியாய் கடந்து போகும் பொழுது நம்முடைய கண்கள் நெருக்கங்கள் மீதும் பிரச்சனைகள் மீதும் மாத்திரம்தான் பதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர, இயற்கையும் சகலமும் என் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது, அப்படிப்பட்ட ஆண்டவரோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் மீது பதியப்பட வேண்டிய கண்கள் வெளியில் இருக்கிற காரியங்கள் மீது தான் பதியப்பட்டிருக்கிறது. தோல்வி, விசுவாச வாழ்க்கையில் தோல்வி. சீஷர்கள் விசுவாச வாழ்க்கையில் தோற்று போனார்கள். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் விசுவாச வாழ்க்கையில் தோற்று போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறீர்களா? தோற்று போன சீஷர்கள், எல்லா இடத்திலும் தோற்று போன சீஷர்கள், அநேக இடங்களில் கர்த்தர் எதிர்பார்த்த பலனை சீஷர்கள் கொடுக்கவில்லை. பல இடங்களில் தோல்வி, விசுவாச வாழ்க்கையில் தோல்வி, ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை உணர்ந்து கொள்வதில் தோல்வி, புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தொடர்ந்து தோல்வியின் மீது தோல்வி சீஷருடைய வாழ்க்கையில் குறுக்கிட்டுக் கொண்டிருக்கிறது. இன்னொரு தோல்வியை கூட பாருங்கள். இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசியுங்கள். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடித்த பின்பு அவருடைய சீஷரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீஷருக்கு ஜெபம் பண்ண போதித்தது போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும் என்றான். என்ன அருமையான ஒரு காரியத்தை சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் கேட்கிறாங்க பாருங்க. எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாங்க ஆண்டவரே, ஜெபிக்க கற்றுத்தாங்கன்னு சொல்றாங்க. நேரடியாய் ஆண்டவரிடத்திலிருந்து எப்படி ஜெபிக்க வேண்டும் என்ற உபதேசத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. என்ன ஆச்சரியமான ஒரு காரியம்! சீஷர்கள் உண்மையாகவே பாக்கியவான்கள். ஆனால் அவர்களை விட நாம் பாக்கியவான்கள். ஆண்டவர் அதை தான் சொல்லியிருக்கிறார், கண்டு விசுவாசிப்பவனை விட காணாமல் விசுவாசிக்கிறவன் அதிலும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறார். நேரடியாய் ஆண்டவரிடத்திலிருந்து உபதேசத்தை, ஜெபத்தை குறித்த உபதேசத்தை பெற்றுக்கொண்டு எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறார்கள். இன்னொரு இடத்தில் நீங்கள் பாருங்கள், லூக்கா 9வது அதிகாரம் 18வது வசனத்தில் பாருங்கள். பின்பு அவர் தமது சீஷரோட கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், சீஷர்களோடு கூட தனித்து ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில், இயேசுவோடு கூட யார் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள்? சீஷர்கள். ஆண்டவருக்கு பிரேயர் பார்ட்னர்ஸ் யாரு? சீஷர்கள். இயேசு ஜெபிக்க அவர்களும் சேர்ந்து இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன அருமையான ஒரு காரியம்! ஜெபத்தை குறித்த அருமையான உபதேசங்களை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். நேரடியாய் பார்க்கிறார்கள். ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவர்கள் அப்படியே தட்டி எழுப்பப்படுகிறார்கள். நாங்களும் அப்படி ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாரம் என்று சொல்லுகிறார்கள். இது நம்முடைய வாழ்க்கையில கூட பார்க்கலாம். நம்முடைய வீட்டில் யாராவது ஒருத்தர் நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல வேதத்தை வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்கள பார்க்கும் பொழுது மற்றவர்களுக்குள்ள தானே என்ன ஏற்படும்?
ஒரு ஆர்வம் ஏற்படும். பார்த்துருக்குறீங்களா? அவங்க ஜெபிக்கிறாங்கன்னொன்னே மற்றவங்க உடனே என்ன ஆவாங்க, நானும் ஜெபிக்கணும், அவங்கள போல நானும் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்படும். அதே போல சீஷர்களுக்குள்ள ஒரு ஆர்வம் ஏற்படுது. ஆண்டவருடைய ஜெப வாழ்க்கையை பார்க்கிறாங்க. ராவெல்லாம் ஜெபிக்கிறார், பகலெல்லாம் ஜெபிக்கிறார், சாயங்காலத்தில் ஜெபிக்கிறார், மற்ற நேரங்களில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா சமயத்திலும் இயேசுவை பார்க்கிற ஒவ்வொரு சமயத்திலும் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், பிதாவோடு கூட உரையாடிக்கொண்டே இருக்கிறார். இந்த ஜெப வாழ்க்கை சீஷர்களை அப்படியே கவர்ந்து இழுக்கிறது. உடனே ஆண்டவரிடத்தில் போய் கேட்கிறாங்க, எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரை ஜெபிக்க. ஆண்டவரும் கற்றுத்தருகிறார். அவர் ஜெபிக்கும் பொழுது அவர்களையும் தன்னோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறார். ஆண்டவரோடு கூட அவர்களும் இணைந்து ஜெபிக்கிறார்கள். அநேக இடங்களில் ஆண்டவரோடு கூட நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் சீஷர்கள். என அருமையான ஒரு ஜெப வாழ்க்கை குறித்த காரியத்தை நேரடியாய் நடைமுறை பயிற்சியை பெற்ற ஒரு சீஷர்கள், நடைமுறை பயிற்சியை ஆண்டவரிடத்திலே பெற்றுக்கொண்ட சீஷர்கள். இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்கள். ஆனால் ஜெபத்தை குறித்து இவ்வளவு உபதேசங்கள் கேட்டு நேரடியாய் பயிற்சி எடுத்து நடைமுறை பயிற்சியை கூட ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொண்டு ஜெப வாழ்க்கையில் சீஷர்கள் தோற்று போனார்கள். ஜெபிக்க வேண்டிய முக்கியமான தருணத்தில் ஜெபிக்க மறந்து போனார்கள். அது எந்த இடம் பாருங்கள். மத்தேயு 26வது அதிகாரம் 40வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா? ஜெபத்தை குறித்து உபதேசத்தை கேட்டுவிட்டார்கள், நடைமுறை பயிற்சியை பெற்றுக்கொண்டார்கள், எல்லா விதத்திலும் ஜெபத்தை குறித்த காரியத்தை கற்றுக்கொண்ட சீஷர்கள் 1 மணி நேரம் ஆண்டவரோடு கூட விழித்திருக்க முடியவில்லை. ஆண்டவர் எதிர்பார்த்தது போல அவர்கள் அந்த இடத்தில் ஜெபிக்கவில்லை, தூங்க ஆரம்பித்து விட்டார்கள். பாருங்கள் தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில், ஜெப வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போயிருக்கிறீர்களா? ஜெபத்தை குறித்து எத்தனையோ பிரசங்கங்களை நான் கேட்டுவிட்டேன், நடைமுறை பயிற்சிகளை நான் பெற்றுக்கொண்டேன், ஒரு சில நாட்களில் இணைந்து ஜெபித்திருக்கிறேன், நன்றாய் ஜெபித்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது என்னால் 1 மணி நேரம் கூட ஜெபிக்க முடியவில்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஜெபத்தை என்னால் செய்ய முடியவில்லை, ஆண்டவரோடு கூட விழித்திருந்து என்னால் ஜெபிக்க முடியவில்லை என்று சொல்லி ஜெப வாழ்க்கையில் தோற்று போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீர்களா? சீஷர்களும் இப்படிதான் தோற்று போயிருந்தார்கள். விசுவாச வாழ்க்கையில் தோற்று போனார்கள், ஜெப வாழ்க்கையில் தோற்று போனார்கள், தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போனார்கள். ஆண்டவரோடு கூட பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டிய சீஷர்கள், பாடுகளில் பங்கெடுக்க வேண்டிய சீஷர்கள் தோற்று போனார்கள், பின்வாங்கி போனார்கள். எல்லா விதத்திலும் சீஷர்களுடைய வாழ்க்கையில் தோல்விதான். ஆனால் இந்த சீஷர்களுடைய வாழ்க்கையில் தான் ஆண்டவர் மகிமையான காரியங்களை செய்தார். பாருங்கள், இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் முழுவதும் எல்லா இடங்களிலும் தோல்வி 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 என்றுதான் எழுதப்பட்டிருக்கலாம். நீங்கள் ஜெப வாழ்க்கையில் தோற்று போய், விசுவாச வாழ்க்கையில் தோற்று போய், தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போய், சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் தோற்று போன சீஷர்களுடைய வாழ்க்கையில் தான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நீங்கள் தோற்று போயிருக்கலாம், ஆனால் உங்களை கொண்டுதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். பாருங்கள், சீஷர்களுடைய தோல்வியை சற்று பாருங்கள். இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கூட சீஷர்கள் செய்திருக்கிறார்கள் என்றால் அது நமக்கு எவ்வளவு ஆச்சரியத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். இது 4வது காரியம். மார்க் 9வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசியுங்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று எதை குறித்து தர்க்கம் பண்ணினீர்கள்? ஆண்டவர் கேட்கிறார். வழியில் என்னோடு கூட நடந்து கொண்டு வந்தீர்களே, அப்பொழுது எனக்கு பின்னாக நின்று கொண்டு எதை குறித்து நீங்கள் தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தீர்கள் என்று கேட்கிறார். வாசியுங்கள். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். தொடர்ந்து வாசியுங்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். எப்படிப்பட்ட சண்டை? நமக்குள்ள யாரு பெரியவன்? நீ பெரியவனா, நான் பெரியவனா? ஆனா முன்னாடி நடக்கிறது யாரு? இயேசு கிறிஸ்து. நம்ம குடும்பத்துல நடக்கிறதெல்லாம் எங்கேயும் நடந்தது? இயேசுவின் குடும்பத்துல நடந்திருக்கு. பாருங்க, நம்ம வீட்டுல நடக்கிற அதே கூச்சல் குழப்பம் எங்க நடந்தது? சீஷர்களுக்குள்ள நடந்தது. இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? இயேசு என் குடும்பத்தின் தலைவராக இருக்கிறாரு, ஏன் வீட்டில் கூச்சல் குழப்பம்? ச்சே, எனக்கு தகுதி இல்லையா சபைக்கு போவேன்
வேதத்தை எடுத்து வாசிக்க எனக்கு அருகதை இல்லையான்னு சொல்லிட்டு சில பேர் என்ன பண்ணிவிடுவாங்க, வேதத்தை எடுத்து கீழே வச்சுடுவாங்க. நான் போய் அந்த சபையை அசுத்தப்படுத்த நான் விரும்பலை, ஆண்டவர் நாமத்துக்கு கலங்கத்தை கொண்டு வர விரும்பலை, நான் என் வேற பக்கம் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சில பேர் என்ன பண்ணுவாங்க, மீண்டும் இருள் பக்கமே திரும்பிடுவாங்க. ஆனால் சற்று கவனித்து பாருங்க, இயேசு முன்னாடி நடந்து போகிறாரே, 12 சீஷர்கள், சாதாரண சீஷர்கள் இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்ட சீஷர்கள், அப்போஸ்தல அழைப்பை பெற்ற சீஷர்கள். நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது, யாரிடத்தில் போவோம் ஆண்டவரே, ஜீவனுள்ள வார்த்தைகள் உம்மிடத்தில் தானே உண்டு என்று சொல்லி ஆண்டவரை மாத்திரம் சேவித்த சீஷர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கர்த்தரை உறுதியாய் பின்பற்ற சீஷர்களுக்குள் எப்படிப்பட்ட ஒரு காரியம், நீ பெரியவனா நான் பெரியவனா, சண்டை எப்படி நடந்தது பாருங்க அந்த இடத்துல. அப்ப அவங்களுக்குள்ள நடந்த சண்டையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. பேதுரு என்ன சொல்லியிருப்பாரு, நான் தான் பிரதான சீஷன், மற்றவங்களாம் யார், எனக்கு கீழே தான். யூதா சொல்லியிருப்பான், நீ பிரதான சீசனா இருக்கலாம், பணப்பை யார்கிட்ட தான் இருக்கு, என்கிட்ட தான் இருக்கு, ஒரு சிங்கிள் டீ வாங்கணும்னால யார்கிட்ட தான் கேட்கணும், என்கிட்ட தான் கேட்கணும். செபதேவின் குமாரர் என்ன சொல்லியிருப்பாங்க, வேணாம், இடி இடிக்கும், இடி முழக்கத்தின் மக்கள் நாங்க, ஆண்டவரே பேர் வச்சிருக்கிறாரு, இடிச்சா தாங்க மாட்டீங்க யாரும், சண்டை, நீ பெரியவனா நான் பெரியவனா. நம்ம குடும்பத்தில் நடக்கிற அதே சண்டை சச்சரவுகள் தான் இன்றைக்கு குடும்பங்கள், கிறிஸ்துவ குடும்பங்களில் சற்று யோசித்து பாருங்கள். எவ்வளவு கூச்சல் குழப்பங்கள், எவ்வளவு பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனால் அந்த இடத்தில் யார் இருக்கிறா, ஆண்டவர் இருக்கிறார். ஆண்டவர் கேட்கிற அந்த வார்த்தையை மீண்டும் வாசியுங்கள் 33வது வசனத்தில். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். அப்ப வழியில் இயேசுவோடு கூட நடந்து கொண்டு வந்த பொழுது ஒரு சண்டை சச்சரவு. வீட்டில் வந்து அமர்ந்தவுடனும் இன்னும் அவர்களுக்குள் என்ன வரல, ஒரு மனம் வரல. யாரோடு கூட தான் நடந்தவர்கள், இயேசுவோடு கூட நடந்தவர்கள், இயேசுவோடு கூட இப்பொழுது அமர்ந்து இருக்கிறார்கள், இளைப்பாறை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் ஒரு பக்கம் அப்படி திரும்பி நிற்கிறாங்க. ஆனா எல்லாரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். அந்த குடும்பத்துக்கு தலைவர் யார் தான், இயேசு தான். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு தசை பக்கம் அப்படி திரும்பிட்டு இருக்காங்க. உடனே ஆண்டவர் கேட்கிறார், வழியில் நீங்கள் எதை குறித்து தர்க்கம் பண்ணி கொண்டிருந்தீர்கள்? உடனே சீஷர்கள் மௌனமா இருந்தார்களாம். மௌனமா இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், அப்ப சீஷர்களுக்கு தெரிந்திருக்கு நம்ம பண்ணது தப்பு, நம்ம செய்தது தவறு, இந்த தர்க்கம் தேவையற்றது, அவசியமற்றது, தவறு என்று தெரிந்து அவர்கள் செய்தார்களாம். இன்றைக்கு தேவ ஜனமே சற்று யோசித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், தேவையற்ற குழப்பங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் என்று சொல்லி ஒரே சண்டை சச்சரவுகளாய் நிறைந்து காணப்படுகிறதா? கணவன் மனைவிக்குள் பிரச்சனை, மாமனார் மாமியாருக்கு, மருமகளுக்குள் பிரச்சனை, மருமகள் மாமியாருக்குள் பிரச்சனை என்று சொல்லி பிரச்சனைகள் மேல் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கிறதா? உடனே நீங்கள் எடுக்கிற முடிவு என்ன? இனி நான் கிறிஸ்துவை சேவிப்பதற்கு எனக்கு தகுதி இல்லை என்று சொல்லி உடனே பின்வாங்கி போயிட போறீங்களா? சீஷர்கள் அதை செய்யல. எல்லா விதத்திலும் தோற்று போன சீஷர்கள். சமாதான பிரபு முன்பாக நடந்து கொண்டிருக்கிறார், சமாதான பிரபுவை பின்பற்றி கொண்டிருக்கிறவர்கள் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள், சண்டை சச்சரவோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விதத்திலும் தோற்று போன சீஷர்கள். ஜெப வாழ்க்கையில் தோல்வி, விசுவாச வாழ்க்கையில் தோல்வி, அந்தரங்க வாழ்க்கையில் தோல்வி, கிறிஸ்துவோடு கூட நிற்க வேண்டிய இடத்தில் நிற்கவில்லை, கிறிஸ்துவோடு கூட விழித்திருக்க வேண்டிய இடத்தில் விழித்திருக்கவில்லை, ஆண்டவர் எதிர்பார்த்த காரியத்தை தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தவில்லை, ஆண்டவர் சொன்ன காரியத்தை புரிந்து கொள்ளவில்லை, விளங்கிக் கொள்ளவில்லை, கர்த்தருடைய சித்தத்திற்கு விரோதமான காரியத்தை செய்து விடுகிறார்கள். ஆனால் அத்தனை பேரும் சீஷர்கள் தான், கிறிஸ்துவோடு கூட தொடர்ந்து நடந்தவர்கள் தான். இன்றைக்கு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் அநேக தோல்விகள் மத்தியில் நடந்து கொண்டிருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் தோற்று போன ஒரு நிலையில் கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போய்விட்டேன், ஜெப வாழ்க்கையில் தோற்று போய்விட்டேன், அநேக ஜெபத்தை குறித்த உபதேசத்தை கேட்டும் இன்னும் என்னால் ஜெபிக்க முடியவில்லை, இன்னும் பரிசுத்தமாய் இருக்க முடியவில்லை, கர்த்தருக்கென்று சாட்சியாய் நிற்க முடியவில்லை என்று சொல்லி தோல்வி 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 என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே சோர்ந்து போய் நீங்கள் வந்திருக்கலாம். நீங்கள் சோர்ந்து போய் விட்டீர்கள். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் சோர்ந்து போய்விடவில்லை. உங்கள் தோல்வியும் என்னுடைய தோல்வியும் நம்முடைய கரங்களையும் நம்முடைய முழங்கால்களையும் தளர்ந்து போக பண்ணி இருக்கலாம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் சோர்ந்து போகவில்லை. இன்றைக்கும் நமக்குள் வல்லமையாய் கிரியை செய்து கொண்டிருக்கிற ஆண்டவர் பாருங்கள்.
இப்படிப்பட்ட சீஷர்கள் எல்லா விதத்திலும் தோற்று போன சீஷர்கள் தான். ஆனால் இந்த சீஷர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்தார்கள். அதை கடைசியா நாம் தியானிக்க போகிறோம். இப்படிப்பட்ட சீஷர்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் தோல்வியை சந்தித்த இந்த சீஷர்களை கொண்டு ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார் பாருங்கள். எடுத்து வாசியுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். எவர்கள்? ஜெப வாழ்க்கையில் தோற்று போனவர்கள், விசுவாச வாழ்க்கையில் தோற்று போனவர்கள், ஆண்டவருடைய உபதேசத்தை புரிந்து கொள்ள திராணியற்றவர்கள், ஒரு மணி நேரம் கூட ஆண்டவரோடு கூட விழித்திருக்க முடியாதவர்கள், கிறிஸ்து சிலுவையை சுமந்து கொண்டு போன பொழுது தங்கள் பிராணனை தப்பித்துக் கொள்வதற்காக ஓடி ஒளிந்து கொண்டவர்கள், எல்லா விதத்திலும் தோற்று போன சீஷர்கள் தான் புறப்பட்டு போய் பிரசங்கம் பண்ணினார்களாம். அவர்களோடு கூட கர்த்தர் கிரியை நடப்பித்தார், வசனத்தை உறுதிப்படுத்தினார், அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார். அவர்கள் போகிற ஒவ்வொரு இடத்திலும் ஜனங்கள் கர்த்தரினால் தொடப்படுகிறார்கள், ஆண்டவருக்கு நேராய் திருப்பப்படுகிறார்கள். பேதுரு நடந்து போகும் பொழுது அவன் நிழலாகிலும் தங்கள் மேல் படாதா என்று சொல்லி ஜனங்கள் காத்திருந்தார்களாம். எப்படி பேர்பட்ட ஒரு மாற்றம்! தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் தோற்று போயிருக்கலாம். எத்தனையோ இடங்களில் நீங்கள் தோற்று போய் விழுந்து போய் என்னால் இனி முடியாது என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இத்தனை வருடமாய் நான் சபைக்கு வந்திருக்கிறேன், இவ்வளவு தூரம் நான் வேதத்தை வாசித்திருக்கிறேன், ஆனால் என்னால் சரியாய் ஜெபிக்க முடியவில்லை, என்னால் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் கர்த்தருடைய சமூகத்துக்கு நீங்கள் வந்திருக்கலாம். எத்தனையோ முறை விசுவாச வாழ்க்கையை நான் கற்றுக்கொண்டும் மீண்டும் மீண்டும் என் வாழ்க்கையில் குறுக்கிடுகிற சோதனையில் நான் மீண்டும் ஆண்டவருக்கு பிரியமற்ற கனிகளையே கொடுத்திருக்கிறேனே என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறது என்ன தெரியுங்களா? தோற்று போன நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். ஜெப வாழ்க்கையில் தோற்று போன நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். விசுவாச வாழ்க்கையில் தோற்று போன நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்கள். கர்த்தர் ஜெயிக்கிற ஒரு மனிதனை தேடவில்லை. தோற்று போய் கூனி குறுகி விழுந்து போய் இனி என்னால் முடியாது, எதையும் செய்ய எனக்கு திராணி இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒரு பாத்திரம் தான் கர்த்தருக்கு தேவை. இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், நான் தோற்று போய்விட்டேன், நான் வலுவிழந்து போய்விட்டேன், பலனிழந்து போய்விட்டேன், எத்தனை முறை கற்றாலும் என்னால் பலன் கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம். உங்கள் தளர்ந்து போன முழங்கால்கள் தான் கர்த்தருக்கு தேவை. கீழே இறங்கிக் கொண்டிருக்கிற உங்கள் கரங்கள் தான் கர்த்தருக்கு தேவை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் ஆரம்பத்தில் எவ்வளவு விசுவாசத்தில் இருந்தேன், ஆனால் இன்றைக்கு எனக்குள் அந்த விசுவாசம் அணைந்து விட்டதே என்று சொல்லி நீங்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அங்கலாய்த்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் தான் எனக்கு வேண்டும், நீங்கள் தான் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். சற்று யோசித்து பாருங்கள். 70 சீஷர்கள் இருந்தார்கள் ஆண்டவருக்கு, அதில் 12 பேர் கர்த்தரோடு கூட இருந்தார்கள். உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின சீஷர்கள். ஆனால் ஆண்டவருக்கு அருகில் இருந்தும் நேரடியாய் ஆண்டவரிடத்திலிருந்து பயிற்சியை பெற்றுக்கொண்டும் எத்தனை முறை தோற்று போனார்கள். ஆனால் தோற்று போன சீஷர்கள் செய்த ஒரு காரியம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தோற்று போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் வந்திருக்கலாம். அந்தரங்க வாழ்க்கையில் தோற்று போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். இந்த காரியங்களை மற்றவர்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என்னிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? சீஷர்கள் இதைதான் செய்தார்கள். வாசியுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனத்தை பாருங்கள். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. என்னோடு கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. என்னோடு கூட நிலைத்து இருந்தவர்கள் நீங்களே. ஜெப வாழ்க்கையில் தோல்வி, விசுவாச வாழ்க்கையில் தோல்வி, பரிசுத்த வாழ்க்கையில் தோல்வி, எல்லாவற்றிலும் தோல்வி. ஆனா நான் ஒன்று செய்வேன், என் வாழ்க்கையில தோல்வியோ வெற்றியோ, என் வாழ்க்கையில் நான் கர்த்தருடைய காரியங்களை புரிந்து கொள்கிறேனோ புரியாமல் இருக்கிறேனோ, ஆனால் தொடர்ந்து நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். என் ஆண்டவரோடு கூட தொடர்ந்து நடக்கப் போகிறேன், தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றப் போகிறேன். சீஷர்கள் செய்த ஒரு காரியம் இதுதான்.
விசுவாச வாழ்க்கையில தோத்துட்டேன்னு சொல்லிட்டு நான் இனி ஆண்டவனுக்கு சீஷனா இருக்க முடியாது, நான் போயிடுறேன், பழைய வாழ்க்கைக்கே நான் போயிடுறேன், மீன் பிடிக்கவே நான் போயிடுறேன்னு சொல்லி திரும்பி போனது கூட உண்டு. அந்த இடத்திலும் ஆண்டவர் அவர்களை துரத்தி சென்றார். பாருங்க தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில தோத்து போனதுனால இனி என்னால் ஆண்டவருக்கு என்று கிரியை செய்ய முடியாது, இனி நான் ஆண்டவரை பின்பற்ற தகுதி எனக்கு இல்லை, கர்த்தருக்கு ஊழியம் செய்யற எனக்கு திராணி எனக்கு இல்லைன்னு சொல்லி பின்வாங்கி போய்விட நினைக்கிறீங்களா? இல்லை வேற ஒரு பாதையை போய் அடைந்துடலாம் நினைக்கிறீங்களா? அல்லது செயல்படாம அதே இடத்துல நின்று விட நினைக்கிறீர்களா? ஆனா சீஷர்கள் செய்ததை பாருங்க. ஆண்டவர் அவர்களை குறித்து ஒரு சாட்சி சொல்லுகிறார். என்னோடு கூட இருந்தவர்கள் நீங்கள். விசுவாசத்துல தோத்தீங்க, ஜெபத்துல தோத்தீங்க, எல்லாத்துலயும் தோத்தீங்க, ஆனாலும் நீங்க யாரோடையே இருந்தீங்க? என்னோடு கூடவே இருந்தீங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க தோத்து போயிருக்கலாம், உண்மைதான். ஆனா கர்த்தர் இந்த காலை வேளையில் தன்னுடைய சபைக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? என்னோடு கூட தொடர்ந்து நடங்கள், தொடர்ந்து என்னோடு கூட இருங்கள், தொடர்ந்து என்னை பின்பற்றுங்கள். கூச்சல் குழப்பங்கள் சண்டை சச்சரவுகள் உண்மைதான், ஆனா தொடர்ந்து என்னை பின்பற்றி வாங்க. ஆண்டவரை தொடர்ந்து பின்பற்றி வரும் பொழுது, தொடர்ந்து அவரோடு கூட நடக்க 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 என்ன ஏற்படும் தெரியுங்களா? ஆரம்பத்தில் நம்முடைய நடைகள் சரியா இருக்காது. ஆண்டவரை பின்பற்றி நடக்கும் பொழுது நம்மை நாமே அருவருக்க ஆரம்பிப்போம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பல சமயத்தில் நம்மை நாமே வெறுக்க ஆரம்பிப்போம். நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது பல சமயத்தில் நம்மை நாமே வெறுத்து விட ஆரம்பிப்போம். எனக்கு எதையும் செய்ய திராணி இல்லை என்று சொல்லி பல சமயத்தில் நம்மை நாமே சபிக்கவும் துவங்கி விடுவோம். ஆனால் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும், நான் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றுவேன். என் வாழ்க்கையில வெற்றி குறிக்கிறதோ தோல்வி குறிக்கிறதோ, என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கிறதோ கிடைக்காமல் போகிறதோ, ஆனால் நான் ஒன்று செய்ய போகிறேன், என் ஆண்டவரை நான் தொடர்ந்து பின்பற்ற போகிறேன். என்னால் ஆண்டவருக்கு ஏற்ற பலனை கொடுக்க முடியவில்லை, பரவாயில்லை, நான் அதே இடத்துல நிற்க போறதில்லை, இல்ல வேற பக்கம் நான் திரும்பி போக போறதில்லை, அல்லது பின்வாங்கி போக போறதில்லை, நான் தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்ற போகிறேன். மீண்டும் இந்த வார்த்தையை வாசியுங்கள். லூக்கா 22வது அதிகாரம் 28வது வசனம். மேலும் எனக்கு நேரிட்ட சோதனைகளில் என்னோட கூட நிலைத்திருந்தவர்கள் நீங்களே. நீங்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் தான் என் கூட தொடர்ந்து நிலைத்து நின்றவர்கள், நீங்கள் தான். தேவ ஜனங்களுக்குள் இந்த ஒரு தீர்மானம் இருக்க வேண்டியது அவசியம். என்ன நடந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, தொடர்ந்து நான் உங்க கூட இருப்பேன். என் வாழ்க்கையில என்ன காரியங்கள் குறுக்கிட்டாலும் பரவாயில்ல, நான் எதிர்பார்க்கிற காரியம் எனக்கு நடக்குதோ நடக்காம போதோ, நீங்க எதிர்பார்க்கிற காரியத்தை நான் பல சமயத்துல செய்யல, உண்மைதான், ஆனாலும் பரவாயில்ல, நான் வேற பக்கம் நான் போறதில்லை, உங்க பின்னாடி தான் நான் வரப்போறேன். நீங்கள் கடிந்து கொண்டாலும், என்னை நீர் வன்மையாக கண்டித்தாலும், என்னை சிட்சித்தாலும், ஆண்டவரே என்னை எப்படிப்பட்ட பாதையில் நீர் நடத்தினாலும் நான் உம்மை தொடர்ந்து நான் பின்பற்ற போகிறேன், உம்மோடு கூட தொடர்ந்து நான் நிற்க போகிறேன் ஆண்டவர் என்று சொல்லி தேவ ஜனங்கள் ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். ஆனா பல சமயத்துல பாருங்களேன், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஜனங்கள் தோற்று போகும் பொழுது உடனே சோர்ந்து போய் அதே இடத்துல நின்று விடுவாங்க. தனிப்பட்ட வாழ்க்கையில தோற்று போகும்போது அந்த இடத்துல அப்படி நின்றுடுவாங்க. இல்லை, நீங்க நிற்கிறதுனால கர்த்தர் உங்களுக்குள்ள மகிமைப்பட போறதில்லை. நீங்க அதே இடத்துல நின்று கொண்டு இருக்கிறதுனால அல்லது பின்வாங்கி போறதுனால கர்த்தர் உங்களுக்குள்ள மகிமைப்பட முடியாது. ஒரு காரியத்தை செய்யணும், அது என்ன? தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். பவுல் சொல்றாருல்ல, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசு நிமித்தம் நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன், ஆசையாய் தொடர்கிறேன். ஏன்னா இன்னும் பிடிக்கல, உண்மைதான், குப்பையாக விட்டுட்டேன், எல்லாத்தையும் நஷ்டமா நினைக்கிறேன், உண்மைதான், ஆனாலும் எனக்குள் அநேக பின்னான காரியங்கள் இருக்கத்தான் செய்கிறது. நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து என் தோல்விகளை நான் தூக்கி எறிகிறேன் பின்னாடி, எனக்கு முன்பாக நடந்து கொண்டிருக்கிற ஜெய கிறிஸ்துவை நான் பின்பற்றுகிறேன் என்று சொல்லி பவுல் தொடர்ந்து பின்பற்றுகிறாரா? தேவ ஜனங்கள் இப்படிதான் சொல்ல வேண்டும். பாருங்கள், எடுத்து வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 38 மற்றும் 39வது வசனத்தில் பாருங்கள். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் வல்லமைகள் ஆனாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வரும் காரியங்கள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அது எந்த காரியம் நடந்தாலும் சரி, தற்போது நடந்து கொண்டிருக்கிற காரியமானாலும் சரி, முந்தின காரியங்கள் ஆனாலும் சரி, வரும் காரியங்கள் ஆனாலும் சரி,
எப்படிப்பட்ட காரியமானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு காரியமும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி ஒரு நிச்சயத்தை நீங்களும் நானும் உடையவர்களாக இருக்க வேண்டும். சீஷர்கள் இதைத்தான் செய்தாங்க பாருங்க. தொடர்ந்து ஆண்டவரை பின்பற்றினாங்க. பல சமயத்தில் ஆண்டவர் கடிந்து கொண்டார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று சொல்லி விசனப்பட்டார். இதை கூட நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியவில்லையா என்று சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டார். ஆனா சீஷர்கள் செய்தது என்ன? ஐயோ, ஆண்டவர் என் மேல வருத்தப்பட்டுட்டாரு, எனக்கு கடினமா பேசிட்டாருன்னு சொல்லி பின்னாடி போயிடல, பின்வாங்கி போயிடல. இனி நான் சீஷனா இருக்க முடியாது, எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு பின்வாங்கி போயிடல. நான் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நடப்பேன். நான் ஜெபத்துல தோத்து போனது உண்மைதான், பரவாயில்லை. நான் இனி ஜெபிக்க போறேன். என் ஆண்டவரிடத்துல நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், நான் செய்ய போகிறேன். செயல்படுத்துகிற பிள்ளைகள் ஆண்டவருக்கு தேவை பாருங்க. சோர்ந்து போய் தேங்கி விடுகிற பிள்ளைகள் கர்த்தருக்கு தேவையில்லை. என் தோல்வியின் மத்தியிலும், என் இயலாமையின் மத்தியிலும், என் பலகீனத்தின் மத்தியிலும் ஆண்டவருடைய கிருபையை பிடித்து கொண்டு முன்னேறுகிற ஒரு கூட்டம் ஆண்டவருக்கு தேவை. இதைதான் சீஷர்கள் செய்தாங்க. இரண்டாவது காரியம் பாருங்கள், சீஷர்கள் செய்த இன்னொரு காரியம். தேவ ஜனங்கள் இதை தொடர்ந்து செய்ய வேண்டும் பாருங்கள். மத்தேயு 17வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து பாருங்கள், சீஷர்கள் இயேசுவினிடத்தில் என்ன செய்கிறார்களாம்? தனித்து வந்து, வாசியுங்கள். அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று கேட்டார்கள். துரத்திவிட ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று? தங்க தோல்வியை குறித்த காரியத்தை தனித்து போய் ஆண்டவரிடத்திலிருந்து விசாரிக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே நான் தோத்து போனேன்? ஏன் இந்த இடத்துல நான் விசுவாசத்தில் தோத்து போனேன்? ஏன் என்னால் அந்த இடத்துல ஜெயிக்க முடியல? விசாரிக்கிறாங்க ஆண்டவரிடத்துல போய். இன்றைக்கு தேவ ஜனங்க இதை செய்யறது இல்லை பாருங்க. நிறைய பேர் தோத்து போனோன்னு மனவருந்தி மன்னிப்பு கேட்பாங்க. அடுத்து என்ன தெரியுமா கேட்கணும்? ஆண்டவர்கிட்ட, ஏன் நான் தோத்து போன ஆண்டவரே, உங்க கூட இருக்கிற நான் தோற்று போனது ரகசியம் என்ன, எனக்கு கற்றுத்தாங்கன்னு கேட்கணும். இது எதற்காக? தோக்காதவங்க தோத்து போறதுக்காக இல்லை, தோற்று போனவங்க பலன் அடைகிறதுக்காக, தோற்று போனவங்க ஜெயிக்கிறவங்களா மாறுறதுக்காக. ஏற்கனவே ஜெயித்து கொண்டிருக்கிற பலவான்கள் இன்னும் பலவான்களாய் மாற வேண்டும். தோல்வியில் துவண்டு கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் எழும்பி நின்று கர்த்தருக்கென்று கிரியை செய்ய வேண்டும். அப்படி நான் என்ன செய்யணும்? தனிமையில் போய், தனித்து போய், சீஷர்கள் ஆண்டவரிடத்தில் போய் ஒரு காரியத்தை கேட்டாங்களாம். ஏன் எங்களால் அதை துரத்திவிட முடியவில்லை? உடனே ஆண்டவர் அதற்கு பதில் கொடுக்கிறார். ஆண்டவர் விடை கொடுக்கிறார். நீங்க தோற்று போனதுக்கு ரகசியம் இதுதான் அப்படின்னு சொல்லி கற்றுத்தர. இன்னைக்கு தேவ ஜனங்கள் விசுவாச வாழ்க்கையில தோற்று போயிட்டா, ஜெப வாழ்க்கையில தோற்று போய்விட்டால், தனிப்பட்ட வாழ்க்கையில் தோற்று போய்விட்டால் ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கணும். ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இது செய்ய நடைபெறவில்லை? ஏன் இதில் நாங்கள் தோற்று போனோம்? ஏன் என்னால் ஜெபிக்க முடியவில்லை? ஏன் இந்த இடத்தில் என்னால் நின்று தாக்கு பிடிக்க முடியவில்லை? ஆண்டவரிடத்தை கேட்கணும். கற்றுத் தருவார். நம்முடைய ஆண்டவர் கற்றுத்தருகிற ஆண்டவர். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். ஆலோசனை கர்த்தர். ஆண்டவரிடத்துல போய் கேட்கும்போது கற்றுத் தருவார். ஆண்டவர் கற்றுத் தருகிறார். சீஷர்களுக்கு கடிந்து கொண்டார். விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று சொல்லி கடிந்து கொண்டார். அந்த வார்த்தையை கேட்டவுடனே சீஷர்கள் உடனே ஓடி போய் ஒளிந்து விடவில்லை. அதை கேட்டுவிட்டு கர்த்தருடைய கடிந்து கொள்ளுதலை தங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டு தனித்து போய் ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு கற்றுத்தரும் ஆண்டவரே. அது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் போய் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப எப்ப போய் கற்றுக்கொள்ள முடியும்? தனித்து போய், தனிமையில் போய் ஆண்டவரிடத்துல விசாரிக்கிறீங்களா? தனித்து ஆண்டவரிடத்தில் போய் நேரத்தை செலவழிக்கிறீர்களா? தனிமையில் நீங்கள் ஆண்டவரை தேடுகிற நேரம் எவ்வளவு இருக்கிறது? அதை பொறுத்து தான் உங்க வெற்றி தோல்வி இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு நிறைய பேர் தனித்து ஆண்டவரை தேடுவாங்க, ஆனால் எதையும் கத்துக்காமையே வெளியில் வருவாங்க. நம்ம கத்துக்கிறத பொறுத்து தான் வெற்றியும் தோல்வியும் இருக்கு. ஆண்டவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டு அதை செயல்படுத்துவதில் தான் இருக்கு. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம ஜெபிக்கிற ஜெபம் தான் ஜெயத்தை தரும் அப்படின்றாங்க. ஜெபம் என்பது ஜெயத்தை கொண்டு வருகிற காரியம் அல்ல, கிறிஸ்துவின் மீது விழுந்த கடமை. தேவனை நேசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஜெபிக்க வேண்டும். ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும், கர்த்தரால் வரும், ஜெபத்தினால இல்லை. எதனால? கர்த்தரால் வரும். இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய மாற்ற வேண்டியது இருக்கு. ஜெபமே ஜெயம், அதெல்லாம் மாற்றணும். அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் ஜெபமே ஜெயம் இல்லை, ஜெயமோ கர்த்தரால் வரும் அப்படின்னு சொல்லணும். ஜெபமே ஜீவன் ஸ்டேட்மெண்ட் மாறணும். கிறிஸ்து எனக்கு ஜீவன் அப்படின்னு மாறணும். ஏன்னா இன்னைக்கு ஜெபம் கிரியையாய் கர்த்தருக்கு முன்பாக காட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் ஜெபித்தால் இன்னைக்கு இதை செய்வார், அதை செய்வார் இல்லை.
ஜெபம் என்பது உரையாடலாய் மாற வேண்டும், கிறிஸ்துவோடு கூட சஞ்சரிக்கிற காரியமாய் மாற வேண்டும். இன்றைக்கு ஜெபம் என்றாலே கேட்பது என்பதாய் தான் மாறிவிட்டது. கிறிஸ்துவோடு கூட தனித்து இருப்பது, உரையாடுவது, நம்முடைய ஆண்டவரோடு கூட, நம்முடைய தகப்பனோடு கூட, அன்போடு கூட உரையாடுவது தான் ஜெபம். பாருங்கள், சீஷர்கள் தனித்து போய் கேட்கிறார்களாம். தனித்து ஒரு ஜெபம் பாருங்க, அருமையான ஜெபம். ஏன் நான் தோத்து போன ஆண்டவரே, ஏன் நான் அந்த இடத்துல துரத்தி விட முடியவில்லை, ஏன் இந்த காரியத்தை என்னால ஜெயிக்க முடியல? தனித்து போய் கேளுங்க, தனித்து போய் தேவ சமூகத்தில் விசாரிங்க. இன்னொரு இடத்துல கூட பாருங்க, மார்க் 4:10 வாசியுங்கள். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த ஊமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். தனித்து இருக்கும் பொழுது, இயேசு இடத்துல தனித்து இருக்கும் பொழுது போகணும் பாருங்க. தனித்து இருக்கிற நேரம் எது? நம்ம தனிமையா ஆண்டவரை போய் தேடுகிறோமா? தேவ ஜனமே, இன்றைக்கு நம்ம விசாரிக்கிறோமா ஆண்டவரிடத்துல? முதல் காரியம் என்ன? தோல்வி வந்து விட்டது என்று சொல்லி துவண்டு போய் பின்வாங்கி போயிடக்கூடாது. செயல்படாமல் அதே இடத்துல நின்று விடக்கூடாது. தொடர்ந்து நான் பின்பற்றும் ஆண்டவரை, அந்த ஒரு தீர்மானம் எடுக்கணும். இரண்டாவது தீர்மானம் என்ன? நான் தனிமையில் ஆண்டவரை போய் தேடப் போகிறேன், ஆண்டவரிடத்தில் இருந்து பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறேன். நான் ஏன் தோற்று போனேன், அல்லது இன்னும் நான் நல்ல முறையில் உயர்ந்து வர, அல்லது இன்னும் உன்னத வாழ்க்கையில், உன்னத ஜெப வாழ்க்கையில் ஏறி வர, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்து வர, உலக வாழ்க்கையில் நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்க வேண்டும். விசாரிக்கிறாங்க, ஆண்டவரிடத்தில் போய் ஆராய்ச்சி செய்கிறார்கள். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் தன்னுடைய ஜனங்களிடத்தில். தனித்து போய் ஆண்டவரிடத்தில் போய் விசாரிக்கிறார்கள். நீங்களும் நானும் விசாரிக்க வேண்டும். பாருங்கள், தேவ ஜனங்கள் இந்த காரியத்தை செய்யும் பொழுதுதான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். மத்தேயு 13:36 அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். இயேசு ஜனங்களை எல்லாம் அனுப்பிட்டார், போங்க உங்க ஸ்தானத்துக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிட்டார். ஜனங்களும் கேட்டுட்டு அப்படியே போயிட்டாங்களாம். இயேசு வீட்டுக்கு போறாரு, என்ன நடக்குது பாருங்க. அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, அவருடைய சீஷர்கள் அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடல, யார் பின்னாடி வந்துட்டாங்க? இயேசு பின்னாடி வந்துட்டாங்க. இதுதான் சீஷன். தோல்வியோ ஜெயமோ, லாபமோ நஷ்டமோ, எது நடக்குதோ நடக்கலையோ, இயேசு எங்க போறாரோ நான் அங்க போறேன். இயேசுவை நான் தனிமையில போய் சந்திப்பேன். ஜனங்க அவங்க இடத்துக்கு போயிடுவாங்க, ஆனா சீஷன் அப்படி போக மாட்டான். இயேசு எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல இருக்கிறவன் தான் யாரு? சீஷன். நான் தனிமையில் இயேசுவை தேடப் போகிறேன், தனிமையில் ஆண்டவருடைய பாதத்தில் அமரப்போகிறேன். தனித்து ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்த ஆரம்பிக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் நீங்கள் தோற்று போய் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கலாம். எத்தனையோ முறை தீர்மானம் எடுத்தும் மீண்டும் மீண்டும் நீங்கள் தோற்று போய் இருக்கலாம். கர்த்தருக்கென்று நான் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வேன் என்று சொல்லி பொருத்தனை செய்தும் அதை செய்ய முடியாமல் உங்கள் வாழ்க்கையிலே போயிருக்கலாம். ஜெப வாழ்க்கையில் தோல்வி, விசுவாச வாழ்க்கையில் தோல்வி, தனிப்பட்ட வாழ்க்கையில் தோல்வி, அந்தரங்க வாழ்க்கையில் தோல்வி என்று சொல்லி அநேக தோல்விகள் என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? தோற்று போயிருக்கிற நீங்கள் தான் ஆண்டவருக்கு வேண்டும். நீங்கள் ஆண்டவருக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்கிறார். பாருங்கள், ஆண்டவரிடத்தில் நீங்களும் நானும் சொல்ல வேண்டிய ஒரு காரியம் என்ன? நான் தொடர்ந்து ஆண்டவரோடு கூட நிலைத்து நிற்பேன், தொடர்ந்து ஆண்டவரை நான் உறுதியாய் பின்பற்றுவேன், தனித்து ஆண்டவரை நான் தொடர்ந்து தேடுவேன், தனிமையில் ஆண்டவரோடு கூட நேரத்தை செலவழிப்பேன் என்று சொல்லி தேவ ஜனங்கள் தீர்மானத்தை எடுக்க வேண்டியது அவசியம். நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம்.